சென்னையை சேர்ந்த 4 பேர் புதுச்சேரியில் மதுபோதையில் தாறுமாறாக கார் ஓட்டிச் சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், தற்போது விசாரணை நிலவரம் என்ன? லாவண்யா, புதுச்சேரியில் கடந்த 23ஆம் தேதி, அதாவது தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவுபெற்ற அன்றைய தினம் இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி ஒரு கார் சென்றது. அது தமிழக பதிவெண் கொண்ட கருப்பு கார். இந்த கார் போகும் வழியில் போதையில் வாகனம் ஓட்டப்பட்டது தெரிய வந்தது. தாறுமாறாக ஓடி இந்த கார் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதியது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்ற போது அந்த வாகனம் வேகமாக சென்றது. குறிப்பாக கோட்டகுப்பம் வாகன சோதனை சாவடியின் போது போலீசார் தடுத்து நிறுத்தும் போது பேரிகார்டரை இடித்துக் கொண்டு அந்த கார் வேகமாக சென்றது. இது தொடர்பாக போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேகமாக சென்ற அந்த கார் மரக்காணம் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டது. பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு வாகனத்தில் இருந்த 2 ஜோடிகளை பொதுமக்கள் தர்மடி கொடுத்து மரக்காணம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் கடும் போதையில் இருந்தார்கள். அவர்கள் யார் என்று விசாரணையில் வந்த பொழுது தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சேர்ந்த முகிலன், தூத்துக்குடியை சேர்ந்த திவாகர், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தை சேர்ந்த ஸ்ரீநிதி என்ற பெண் மற்றும் செங்கல்பட்டை சேர்ந்த அதிமேகா என்ற பெண், இந்த 4 பேரும் தான் இந்த வாகனத்தில் இருந்திருக்கிறார்கள். வாகனத்தை ஓட்டியவரும் மற்றவர்களும் போதையில் இருந்தால் கூறப்படுகிறது. மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் புதுச்சேரிக்கு இவர்கள் சுற்றுலா வந்திருக்கக்கூடும். எங்கு மதுபானங்கள் வாங்கினார்கள் அல்லது போதைப் பொருள் ஏதாவது வாங்கினார்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருது. இது குறித்து கோட்டகுப்பம் மற்றும் மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்களது தாறுமாறான வாகனம் ஓட்டியதில் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். வாகனம் ஓட்டியது குறித்தும் விபத்து குறித்தும் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.